ஹாய் காய்ஸ், என்னடா இருட்டுக்குள்ளே இருந்து பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இருங்க, நான் வெளியே வரேன். ஆக்சுவலாக இப்போ தான் நான் ஹெல்மெட் ஸ்ட்ராப்பை வந்து மாட்டினேன். எப்போனா ஒரு மாதம் ஆகுது ஹெல்மெட் ஸ்ட்ராப்பும் ஹெல்மெட்டும் வாங்கி. ஒரு மாதம் ஆகுதா? இல்லை ஒரு மாதம்லாம் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு மேலே ஆகுது நம்ம ஹெல்மெட் ஸ்ட்ராப்பும் வாங்கி. இதுதான் நம்மளுடைய ஹெல்மெட் ஸ்ட்ராப். என்ன ஃபோனு தான் கரெக்டாக மாட்டலையோ? ஆமாம், ஓகே இருக்கட்டும். ஓகே, இதுதான் என்னோடய ஃபோன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்ஃபினிக்ஸ் நோட் 40 ப்ரோ 5G. இது எதுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன்னு எனக்கும் தெரில, சும்மா பொழுதுபோக்குக்கு. எப்படி இருக்குன்னு தெரில, நான் பேசுகிறதெல்லாம் கிளியராக கேட்குது என்னன்னு தெரில. அப்புறம் இதுதான் நம்மளுடைய லிசா. எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. இங்கே வெளியே யாரும் இல்லை தான், பட் நர்வஸாக இருக்குது. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹெல்மெட்டு ஃபோன் மாட்டி வீடியோ எடுக்கிறது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் ஃபோனில் குவாலிட்டி கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரோ டிஸ்க் வந்து கழட்டிட்டோம். நேற்று இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தேன். செயின் நாய்ஸ் வந்து இங்கே ரொம்ப வருது. ஆக்சுவலாக செயின் நல்லா டைட்டாக தான் இருக்குது, பட் இந்த இடத்துல மோதுது. செயின் லூப் வந்து ஃபுல்லாக அடிச்சிருக்கேன். ஏன்னா செயின் லூப் அடிச்சு பாரு, சவுண்டு போகுதான்னு பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அப்போவுமே ஒரு வண்டி நிறுத்திட்டு எடுத்தால் சவுண்டு வருது. அடிச்சுட்டு ஓட்டினப்போ சவுண்டு வரல, நிறுத்திட்டு எடுத்தால் சவுண்டு வருது. பட் ஏன்னு எனக்கும் தெரில. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடெல்லாம் பார்த்துறாதீங்க. ஓகே, அப்புறம் நம்ம போன ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம ஒரு ரோஸ் செடி வாங்கினோம். இதுதான் அந்த ரோஸ் செடி. ஆக்சுவலாக இது உடஞ்சிருச்சு. வீட்டுக்கு கொண்டு வரும்போது R15 நம்ம லிசாவில் கொண்டு வரும்போது உடைய தானே செய்யும், அப்படி தான் உடஞ்சிருச்சு. அப்புறம் எனக்கு என்ன ஒரு சோகமான விஷயம்னா, 4 மொட்டு இருந்துச்சு, 4மே செத்து போச்சு. இதுக்காக தான் ஆசையாக வாங்கினேன். ஆக்சுவலாக பூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். தண்ணி ஊற்றினேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து விதையெல்லாம் கொடுத்துருந்தார். அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த செடி வந்து அழகுக்கு வைக்கிறது. அது வந்து இது ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம் என் ரூமில் அந்த ஜன்னலில் போய் தொங்க விட்ருவேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மொட்டு இருக்குது, இங்கே ஒரு மொட்டு இருக்குது, இங்கே ஒரு மொட்டு வந்துட்டுருக்கு. எப்படியும் ஒன்று நல்லா வளர்ந்தா சரி. இதை வந்து நம்ம இடம் மாற்றிடுவோம். இதுவும் நல்லா இடம் செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து மாடியில் வச்சுருவோம். இதையும் வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம், ஓரளவுக்கு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நிறையாவே தான் போட்டிருக்கேன். இதுலேயும் போட்டிருக்கேன். ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் மாடியில் கொண்டு போய் வச்சுருவோம். மாடியில் ஒரு கார்டனிங் மாதிரி பண்ணுவோம். அப்படி பண்ணாலும் ஆக்சுவலாக ஒர்க் வந்து 8 ஹவர்ஸாக, அதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்போமா. இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவோம். சைட் அடிக்கிறது மட்டுமே இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணுவோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வண்டியாக வெயிலில் நிறுத்திக்கன்னு சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக காலையில் ரைட் போனேன். ஆக்சுவலாக நான் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஐடி கண்டுபிடிச்சிட்டேன், எந்த காலேஜ்னு கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பொண்ணு எங்கள் ஊர் தான். காலேஜில் எப்போயோ தெரியும், ஆனால் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் இதுதான் அந்த பொண்ணு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நானும் அது என்னத்தை சொல்கிறது, ஒரு மொக்கையாக ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணியிருக்கேன். அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். யாரும் சிரிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் போடுறேன் பாருங்கள். ரொம்ப கேவலமாக இருக்கும், ரொம்ப மொக்கையாக இருக்கும் நான் பண்ணியிருக்கேன் மெசேஜு. அப்புறம் இந்த ஃபாக் லைட் வந்து நம்ம கழட்டிட்டோம். ஆக்சுவலாக மெயின் லைனெல்லாம் கழட்டிட்டோம், சும்மா தான் உள்ளே தொங்கிட்டுருக்கு. இது நம்ம வந்து வேறு இது வந்து ஃபியூஸ் போயிடுச்சு, ஏன்னு தெரில. மீஷோவில் வாங்கியிருந்தேன், 250 ரூபா 2. மீஷோவில் தான் வாங்கினேன். இது வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. புஸ்ஸுன்னு சவுண்டு வந்துச்சு, அப்புறம் எரியவே இல்லை. ரொம்ப டிம்மாக எரியுது. அதனால வந்து நான் ஃபுல்லாகவே கழட்டிட்டேன், ஃபுல்லாக கனெக்ஷனோட. 700 ரூபா நாமம். அதை கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு 700 ரூபா வாங்கினாங்க, நாமம் போட்டாச்சு, முடிஞ்சிச்சு. அப்புறம் ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒரு ஃபன்னாக என்னால் முடிஞ்ச ஒரு ஃபன்னை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் டாட்டா, பை பாய். இந்த வீடியோவுக்கு மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் சைட் அடிக்கிற பொண்ணு வந்து எங்கள் பக்கத்தூர் தான். அந்த பொண்ணோட காலேஜ் எல்லாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நான் அந்த பொண்ணு மூஞ்ச கூட பார்த்துருப்பேனே. எப்போ பார்த்துருப்பேன்னா ஒரு 2 டைம் தான் பார்த்துருப்பேன். அதுக்கு மேலே ரொம்ப அங்கே நிறையா பொண்ணுங்க இருப்பாங்க. அதனால ஷையில் வந்து நான் அப்படியே வேகமாக போயிடுவேன். ஐயோ எல்லோரும் இருக்காங்களே அப்படின்ட்டு வேகமாக போயிடுவேன். அதனால் எப்படியோ ஒன்று நானும் பேசணும் ட்ரை பண்ணுறேன். எப்படி பேசுகிறதுன்னு தான் தெரில. ஏன்னா ஆக்சுவலாக ஒரு கூட்டத்தில் வந்து நான் பேசி பழகிட்டனாலும், இல்லை ஒருத்தங்கிட்ட பேசணுன்னாலே பேசி பழகிட்டேன்னா அவங்ககிட்ட நல்லாவே பேசிடுவேன். பட்
நம்ம தான் இன்னும் பேசவே இல்லையே. ஓகே, டாட்டா பை பை, டேக் கேர். இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்கள், அந்த பொண்ணுக்கு போகிற வரைக்கும், நீங்கள் பக்கத்து ஊருக்கெலாம் போகிற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.